இது கேவலமானதும் இல்லை, புனிதமானதும் இல்லை, ஆனால் நமக்கு தேவையானது இல்லை. இது பக்கம் உங்களுக்கு கவனத்தை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கர்மாக்களில் இருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கர்மாக்கள் குறையும், ஸோ பாவங்களும் குறையும். இதை முழுக்க முழுக்க கேட்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் போதும் இல்லை நாம் இந்த ரெண்டு விஷயத்தினால் பாதிக்கப்படும் போது தண்ணீர் அருந்துவதற்கும் ஏகப்பட்ட நல்ல பலன்களை அந்த தண்ணீர் மூலமாக சாயப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை செய்வார். முழுவதும் கேளுங்க, இது உங்களுக்கானது. இப்படி ஒருவேளை உனக்கு தந்தை மடியில் உட்காரணும்னால் காட்டுக்கு போய் பகவான குறித்து தபஸ் பண்ணி அவருடைய அருள் பெற்று கொண்டு வந்து அப்புறம் தந்தையார் மடியில் உட்காரலாம்னா ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த பிள்ளை. தந்தை அம்மா சொன்னதெல்லாம் கேட்க அவ சொல்லிட்டா, நேரம் காட்டுக்கு போ, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா, அவன் மாற்றாந்தாய், பகவான ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா, அவ மடியை குறித்து தியானம் பண்ணு. ஆனா இந்த ரெண்டாவது சொன்ன எனக்கு தெரியல, அவரை தியானம் பண்ணா கடவுளுடைய மடி, இப்ப அவருடைய மடியே கிடைச்சிருச்சுன்னா முக்தியை அடைஞ்சிட்டு போறோம், இங்க பிறக்க வேண்டியது இல்லை. மகனே போ, நம்ம எல்லாம் கூடாது, நீ திரும்ப நாட்டுக்கு போ, உனக்கெல்லாம் தபஸ் எல்லாம் பண்ண முடியாது, நீ சின்ன பிள்ளை, வயசு 6 வயசு குழந்தை தவம் புரியறதுக்கு காட்டுக்கு போறச்சே தடுத்தார்கள். நாரதர் ஒருத்தர் தான் நிறுத்தி சொன்னார், உனக்கு பன்னிரங்கள் நமஹா பகவதே வாசுதேவாய. சென்றான், ஒரு கால கீழே நிற்கிறான், ஒரு கால மேல தூக்கிக்கிறான், அப்படி பூமி இப்படி சாயிருது, இடது கால அழுத்தச்சே பூமி இப்படி சாயிருது. அதுக்கப்புறம் பட்டினி கடந்துதானே தவம் புரிவார்கள். அவர் செய்ய ஆரம்பித்தது கதிபதிகி ராஜலட்சுமி மனாதிருத்திய புத்திரமேவான்வ சிந்தையன் திருராத்திராந்தே முழுக்க அப்படி காய் கனி பழ வகைகளை உண்டான். 3 ராத்திரிக்கு ஒரு தரம், அவ்வளவுதான் அவன் சாப்பிட்டதான். 3வது மாசம் வந்தது, 9 நாளைக்கு ஒரு தரம் தண்ணீரை மட்டும் குடித்தான். 4வது மாசம் வந்தது, மட்டும் குசித்தான். 5வது மாசம் வந்தது, அனைத்து மூச்சையும் புலன்களையும் அடைத்து பட்டினியே கிடந்தான். 6வது மாசம் பகவான் கண் முன்னாடி நாற்காலி பயம் அதிகம். பகவான் பார்த்து, இந்த துருவன் தபஸ் பண்றான், என் பதவிக்கு ஆபத்து உனக்காகத்தான் வருவான்னு நினைச்சிருக்கிய, எனக்காக வர்ற உலகத்துல யாரோ உன் பதவிக்கு ஒரு ஆபத்து இல்லைன்னு அனுப்பித்தார். கருட வாகனத்தில் அமர்ந்தார், சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு நீண்ட கிரீடத்தை தரிசா. என் உயிரின் உயிரானவர்களே, கடும் போராட்டத்தை போராட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. நல்ல வாழ்க்கையை வாழ நான் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இந்த தப்பை செஞ்சால் என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போயிடுவேன்னு தெரியுது. ஆனால் மனசை கட்டுப்படுத்த என்னால் முடியல. மிகப்பெரிய விஷயமா இந்த கோபமும் இந்த காமமும் எனக்குள்ள புகுந்து இருக்குது. இதை சாயப்பாவோட பாதத்தில் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் தோத்து போகிறேன். மனசு ரொம்ப அலைப்பாயுது. எனக்கு இதிலிருந்து மேல ஒரு வழி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த 2 விஷயத்தை கட்டுப்படுத்த மனப்பக்குவம் மிக மிக அவசியம் ஒரு மனுஷனுக்கு. இந்த 2 விஷயத்தாலேயே மனுஷன் நல்ல நிலையை அடைய முடியவே இல்லை. இது அவனுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இதில் இருந்து நாம் மீள்வதற்கு வழிகள் இல்லையா அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு இடத்துல விழுவதற்கு 1000 வழிகள் இருக்கோ, அதே போல் விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுந்து வருவதற்கும் நிறைய வழிகள் இருக்கு. இதை மனசில் நிறுத்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது அடக்க முடியாது.
நாம் செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ் இந்த ஒன்று தான். இதை அடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அடக்கவே முடியாது. கோபத்தையும் காமத்தையும். ஆனால் நம்ம மனசை வேற திசையில் கவனத்தை வைக்கலாம். அப்போ கவனத்தை வேற திசையில் வைக்கும்போது இது உங்களை நெருங்காது. இது வந்த வழியை கொஞ்ச நாளில் காணாமலும் போயிடும். ஸோ அதில் ஒரு வழி தான் மனுஷங்க கிட்ட அன்பு செலுத்து. மனிதர்களிடத்துல அன்பு செலுத்துனா இந்த 2 விஷயத்தையும் நாம் 100% ஒழிச்சிடலாம். மனுஷங்களுடைய மிகப்பெரிய பலகீனம் இந்த 2. இது எந்த அளவுக்கு அவனை ஆக்கிரமிப்பு செய்தோ அந்த அளவுக்கு அவன் ஒன்றுமே இல்லாத மனுஷனாக போயிடுவான். இது எல்லோருடைய மனசுலையும் ஆழமாக இடலாம். அதை எழும்போது நமக்கு தெரியாமல் ஒரு விருந்தாடியாக உள்ளே வந்துடலாம். அந்த விருந்தாடியை துரத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். பெரிய சேலஞ்சாக கூட இருக்குது இது பல பேருக்கு. சில பேர் இல்லை, பல பேர். அப்போ நாம் எந்த திசையில் இருக்கோம், யார் கூட இருக்கோம், நம்ம பயணம் எப்படிப்பட்டது, பயணிக்க கூடியவர் யார், அவருக்கு இதில் விருப்பம் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாம் அந்த இடத்துல பலகீனப்படுறோம் அப்படின்னா அப்போ மாயையோட விளையாட்டை தாண்டி வேற என்ன இருக்க போகுது? இது கர்மா பேஸ்டு கிடையாது, இது மாயை பேஸ்டு. ஏன்னா ஒரு மாயை தான் கர்மாவாக மாறுது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதில் இது மிக முக்கியமானது. இந்த இடத்துலையும் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் நினச்சிக்க மறுக்கிறோம். ஒரு இன்பமும் அதுக்கு பின்னாடி துன்பத்தை தருதா? ஒரு துன்பமும் அதுக்கு பின்னாடி இன்பத்தை தருதா? இது மிக முக்கியம். இப்போ ஒரு இன்பம் நமக்கு வருதுன்னா அந்த இன்பத்துக்கு பின்னாடி துன்பம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதை கையெடுத்து கும்பிட்டுட்டா நாம் அந்த நேரத்தில் காப்பாற்றிக்கலாம். நான் இந்த 2 விஷயத்தை தடுப்பதற்கு சவாலான விஷயம்னு ஏற்கனவே சொன்னேன். அப்படின்னா இது ரொம்ப நுட்பமானது. இது ரொம்ப நுட்பமானது. ஒரு மோசமான பாதையில் நடந்தால் நமக்கு அடிபடும் அப்படின்னு தெரிஞ்சும் நாம் அதை நடந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அந்த பாதை ஒன்று தான் இருக்குது. அதை பார்த்து பத்திரமா அந்த இடத்துக்கு போய் கடக்கணும். அப்போது இதையெல்லாம் கடந்தாதான் நீ ஞானம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை உன்னால் அடையவே முடியும். நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட நெருங்க முடியாததுக்கு காரணமாக இந்த 2 விஷயங்களும் வருது. இதை கேவலமாக நினைக்காதீங்க. ஏன்னா அது கேவலமாக நினச்சிங்கன்னா அது நம்மளை போட்டு வாட்டிடும். இது கேவலமானது இல்லைன்றதுக்காக இது புனிதமானதுன்னு சொல்லிட முடியாது. இது புனிதமானதும் இல்லை, இது கேவலமானதும் இல்லை. ஃபைனலாக இது நமக்கானதும் இல்லை, இது புனிதமானதும் இல்லை, அட் சேம் டைம் இது கேவலமானதும் இல்லை. ஃபைனலி இது நமக்கானது இல்லை. இந்த ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் இது உங்களை விட்டுட்டு போவதற்கு உண்டான ஒரே வழி. ஸோ இந்த விஷயத்தை இப்படி உங்கள் மனசில் உங்களால் செதுக்க முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எல்கேஜி அப்படின்ற சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். ஸோ 12வது வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ எல்கேஜிக்கே ஃபஸ்ட்டு படிப்பு இது ஒன்று தான். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது கேவலமானதும் இல்லை,
இது புனிதமானதும் இல்லை, அதே நேரத்தில் நமக்கு தேவையானதும் இல்லை. ஸோ நமக்கு தேவையானது இல்லைன்னா அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த எதிரியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா, அதாவது அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லை, அவன் வீணு, அவன் மோசமானவன், அவன் அயோக்கிய அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள அவனை கேவலப்படுத்துனீங்க அப்படின்னா, அவன் ரோஷம் அதிகமாகி உங்களை முடிச்சு கட்ட முயற்சி பண்ணுவான். ரைட்டா? அதாவது ஒரு சின்ன இந்த கொரோனா டைமில் எனக்கெல்லாம் கொரோனா வராது, எனக்கெல்லாம் வராது, நான் இப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் கொரோனா வந்துச்சு. அதாவது ரொம்ப மட்டமாக நினச்சாங்க. அதே போல் மாயையெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சவங்களும் மாய வலையில் சிக்கினாங்க. அப்போது நீ கேவலப்படுத்தாத, அது உனக்கு தேவையானது இல்லை. உனக்கு தேவையானது அப்படின்னா நீ கேவலப்படுத்து, ஆனால் அது உனக்கு தேவையானதும் இல்லை, அதே நேரத்தில் அது புனிதமானதும் இல்லை. ஒன்று நல்லவனாக தான் இருக்கணும், இல்லை கெட்டவனானா இருக்கணும். இதை தான் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், ஏன் சாகிற வரைக்கும் இந்த ஒரு தத்துவத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று நல்லவனா கெட்டவனா, நல்லதா கெட்டதா. சரி, இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறவன் நாளைக்கு கெட்டவனாக மாறுறான். ஸோ இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறவன் நாளைக்கு நல்லவனாக மாறுறானே, அதுக்கு என்ன பதில்? அப்போது எதையுமே தீர்மானிக்க முடியாது. அப்போ நமக்கு தேவையானவன் அப்படின்னா அவன் நல்லவன், நமக்கு தேவை இல்லாதவன் அப்படின்னா அவன் கெட்டவனா? ஸோ நம்ம ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். இதை தாண்டின ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலை. அவன் நல்லவனாக இருந்தா என்ன இருக்கட்டும், அவன் கெட்டவனாக இருந்தா என்ன இருக்கட்டும், அவன் நமக்கு தேவையானவனா இல்லையான்றத அவன் செயல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவன் உனக்கு எதிராக செயலை செஞ்சாலும் அவன் உனக்கு நல்லவனே, அவன் உனக்கு ஆதரவாக உனக்கு உதவி பண்ணாலும் நல்லவனே. ஸோ எல்லாமே ஒரே ட்ராக். அப்படி போய்கிட்டா தொல்லையே கிடையாது. ஐயோ இவன் நல்லவன் நினச்ச, கடைசியில் என்னை பாழுங்குடியில் தள்ளிட்டான். சரி, பாழுங்குடியில் தள்ளி விட்ட மகராசியம் போயிட்டான், விழுந்த நாம பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஸோ பாதிக்கப்படுவதற்கு காரணம் நீ அவனை கெட்டவன்னு நினைக்கல, அவனுக்கு துரோகம் பண்ணுவான்னு நீ நினைக்கல. இப்போ துரோகம் பண்ணிட்டான், நீ நினைக்காததை அவன் செஞ்சதால தான் உனக்கு இந்த பிரச்சனை. நீ நினச்சிருந்து அவன் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருந்து அவன் பண்ணியிருந்தானா எனக்கு அப்போவே தெரியும் அவன் அப்படிப்பட்டவன் தான் சொல்லி நீ படுக்கும் போயிட்டே இருப்ப. அப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. இது காமமும் அண்ட கோபமும். இந்த ரெண்டு விஷயத்தால தான் ஒரு மனுஷனோட நல்ல பண்புகளையும் இழக்கிறாங்க தெரியுமா. நம்ம எல்லாமே ரொம்ப சூப்பரான பர்சன்ஸ், ரொம்ப எக்ஸலண்ட்டான மனிதர்கள் தெரியுமா நம்ம எல்லாருமே. ஆனால் சிக்கல் எங்க, நெருப்பை தொட்டுட்டோம், அது சுடுது. சரி, சுட்டுடுச்சுன்னு தெரிஞ்சும் அந்த நெருப்பை தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கோம். உனக்கு சொட்ட இடத்துல வெந்து போகுது, ஒரு இடமா வெந்து போயிட்டே இருக்குது, கடைசியில் உயிரே போயிடுது. அப்போது நீ இந்த ஜென்மத்தில் நீ அடைய வேண்டிய நல்ல பலன்களை இந்த ரெண்டு விஷயங்களும் உன்னை அழிக்க வந்துருச்சு. அப்போ அதுக்கிட்ட அழிக்க வந்ததுக்காக அது வெறுக்காத. நீ வெறுக்க ஆரம்பித்தா திரும்ப திரும்ப வந்துட்டுரும். அதான் நான் சொன்னேன், வெறுக்க ஆரம்பிச்சிட்டா திரும்ப திரும்ப வரும். யார் நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம். யார் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க நினைக்கிறதாலே அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து
நினைக்க நினைக்க தான் அந்த விஷயம் நம்மளை நோக்கி இந்த புயல் கரையை கடக்குதுன்னு சொல்கிறாங்களே, புயல் கரையை கடந்துடுச்சுனாவே பிரச்சனை தான். ஸோ கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அது கரையை கடந்துடுச்சு, எங்கே கடந்துச்சோ அங்கே ஒரு வழி செஞ்சிடும். மதம் பிடிச்ச யானை அது புயலோட வேகம், அந்த மாதிரி மதம் பிடிச்ச யானையாவது அந்த இடத்துல மட்டும்தான் அட்டாக் பண்ணும். ஆனால் கரையை கடந்த புயல் எல்லா இடத்துலையும் போட்டு தாக்குன்னு தாக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட அப்படிதான். இது பெரிய புயல். இந்த புயலை மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அலோவ் பண்ணிடவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தென்றல் இருக்கணும், காற்று வேணும். ஆனால் அது புயலாக மாறிடக்கூடாது. காற்றுல ரெண்டு இருக்குது, சூறைக்காற்று, அந்த காற்று இந்த காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தேவை ஒன்லி தென்றலான ஒரு காற்று. அப்போ இதை நீங்கள் மட்டமாக நினச்சாலோ இல்லை இதை புனிதமாக அப்படின்னு நினச்சாலோ அது நமக்கு மறுபடியும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான டைட்டில், சென்சிட்டிவான டாபிக்ஸ். இது பல பேர் என்னை பேச சொன்னதால் நான் பேசுகிறேன். ஏன்னா எதையுமே கடக்க முடியாது, எல்லாத்தையும் கடவுளோட கட்டளையின் படி. காமம் அப்படின்றது புருஷனும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு புனிதத்துவம், அதுவும் அங்கேயும் அளவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அளவை மீறினா எல்லாமே ஆபத்து தான். அளவை மீறாத அளவுக்கு எல்லாமே உங்கள் மன கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை எல்லாமே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களால் நீங்கள் அடிபட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதிகபட்சமாக அடிபடுறது இந்த விஷயம். அதிகபட்சமாக ஆண்களை சொல்கிறேன், அதிகபட்சமாக இங்கே தான் பிரச்சனை. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தாண்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ இதையும் நம்ம தாண்டணும். அதை எப்படி தாண்டுறோன்றது முக்கியம். ஏன்னா தாண்டும் போது ஜாக்கிரதையாக தாண்டணும். எனக்கு ஒன்றும் பண்ணாத நான் ஈஸியாக தாண்டிடுவேன்னா கீழே விழுந்துடுவோம். அப்போ நம்ம மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் கவனத்தை வைங்க. ரொம்ப ஈஸி. மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. உங்களோட உணர்வுகள் எல்லை மீறும் போது தான் நாம் புனிதத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த எல்லை மீறுவதற்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் உடனே சட்டுன்னு வந்துடாது, கொஞ்சமாக தான் வரும். அப்போ அது கொஞ்சமாக வரும்போது நாம் கொஞ்சமாக வேறு பக்கம் மைண்டை டைவெர்ட் பண்ணலாம். நல்ல பாடல் கேட்கலாம், நல்லா ஃபிசிக்கலாக ஏதாவது வேலை பார்க்கலாம், இல்லை நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வாக்கிங் போகலாம். எந்த விஷயமோ அந்த இடத்துல நீங்கள் தப்பிக்கணும். இப்போதைக்கு அதுதான். நீங்கள் 1-2 விஷயத்தை அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் ஈஸியாக அதில் இருந்து வெளிவந்துடலாம். ஸோ எல்லாமே பயிற்சி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்கஸில் கூடாரத்தில் பைக்கில் ஓட்டுறவ மனுஷன், அதே பைக்கை நாமளும் அதே மனுஷன்தான். நாம் ஓட்டுனா கீழே விழுந்துருவோம், உயிர் கூட போயிடும். ஆனால் அவங்க ஓட்டுனா சிரிச்சுக்கிட்டே ஓட்டுறாங்க, ரெண்டாவது கையை விட்டுட்டு ஓட்டுறாங்க, வேகமாக ஓட்டுறாங்க. என்ன காரணம்? ஸோ எல்லாமே மனுஷர்கள் தான். அவங்க பயிற்சி பெற்றவர்கள், நம்ம பயிற்சி பெறாதவர்கள். பயிற்சி பெற்றவர்களுக்கு எளிமை, பயிற்சி பெறாதவர்களுக்கு கடினம். ஆனால் இதையும் நீங்கள் சவாலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை, எந்தெந்த விஷயங்களால் அவங்க மனசு ஒரு மோசமான எண்ணங்களை நினைக்க தோண்டுதோ அந்த விஷயங்களை முதல்ல தவிர்க்கணும். அதுதான் மிக முக்கியமானது.
இல்லையா, இல்லை 2 நாள் கழிச்சுன்னு தள்ளி போடணும். உங்களுக்கு மோசமான எண்ணங்கள் இப்படி வருது, எனக்கு இந்த உணர்ச்சிகள் வருது அப்படின்னா ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. மறுபடியும் 2 நாள் தள்ளி போடுங்க. மறுபடியும் 2 நாள் தள்ளி போடுங்க. இது வந்து மிகப்பெரிய போராட்டம், மன போராட்டம். ஏன்னா எல்லாமே ஏற்படுத்தினது சக்தி தான். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் புனிதத்தன்மையை மீறாமல் இருக்கணும். புனிதத்தன்மை மீறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் தான் அதுலேயும் நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ சில விஷயங்கள், சில பெண்கள் இன்னும் வந்து வேறு மாதிரி, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய கணவர் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு, அப்போ நான் வந்து புனிதத்தை மீறிட்டேன்னா, ஒரே விஷயம் சொல்கிறேன், உங்கள் மனசில் இருந்த எந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருதோ அதுதான் சொந்தம். மற்றவங்க வற்புறுத்தலின் மூலமாக உங்களுக்கு எது வந்தாலும் உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அத்தனை அக்கா தங்கச்சிங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. ஆனால் நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்து என் கணவர் ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக என்னை வற்புறுத்துறாரு, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கடவுளோட மனசில் கடவுள் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களால் நான் ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு இதை ஒரு பாவமாக நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன், ஒரு துறவி கதையோ ஒரு வேசி கதையோ, அது எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. உன் மனசில் தான் பார்க்குறாரு என்ன இருக்குதுன்னு. உன் மனசில் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பயப்பட வேண்டாம். உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அடுத்தவங்க வற்புறுத்தத்தின் பேரில் நடக்குதுன்னா உன்னோட பாவம் கலையுது. உன்னை யார் வற்புறுத்துகிறாங்களோ அவங்க புண்ணியம் உனக்கு சேருது. இங்கே மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பாவமும் புண்ணியமும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அதனால் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் நம்மளாம் வலுக்கட்டாயமாக சில மோசமான எண்ணங்களை, மோசமான விஷயத்தை பதிவு செய்தால் தான் தப்பு. அப்படி பதிவு செய்வதற்கு உண்டான சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அதில் இருந்து விலகி நில்லுங்க. அந்த இடத்துல என்ன புனிதமான விஷயங்கள் இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதாவது சில விஷயத்த சொல்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனசில் வருது, ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரதால் ரொம்ப நீங்கள் விரும்பலை அப்படின்ற ஒரு இடம் வருதே, அந்த இடத்த கொடுத்ததே நம்ம சாயப்பா. இந்த இடத்த கொடுத்ததே சாயப்பா, இப்படி நினைக்க வச்சதே சாயப்பா. அப்போ டக்குன்னு ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க, வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க, இருக்கிற ஒட்டடை கிட்டடை எல்லாத்தையும் அடித்து வரட்டுங்க, அதுக்கப்புறம் குளிங்க, குளித்ததுக்கப்புறம் நல்லா பிடிச்ச மனதை சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள், தூங்குங்க, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நான் வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். ஆனால் ஒருவரிடமும் பேசாதீர்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாய சக்தி அங்கே தான் வந்து நிற்கும். நம்ம வந்து யாருக்கிட்டையாவது பேசுவோம், அவங்க இந்த பாழாப்போன விஷயத்த சொல்லி அது நம்மளை வந்து மறுபடியும் வந்து அந்த எண்ணத்துக்கு கூடவே ஜாயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் இதை மட்டும் சொல்லலை, எது வந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க கிட்ட பேசுனா மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாயை அங்கே புகுந்து விளையாடும். நீங்கள் எந்த விஷயத்தை வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேறு ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க இந்த விஷயத்தையே ஹேண்டில் பண்ணி உங்கள் மைண்டை மறுபடியும் அதுக்குள்ளே போடுவாங்க. அப்போ உங்களுக்கு தோணும், அப்போ எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குது, இதனால் என்ன தப்புன்னு. முதல்ல உங்களை தப்பை செய்யறதுக்கு அது உங்களை சமாதானப்படுத்தும். இது மோசமானது. எது மோசமானது? இந்த மாயையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மோசமானது. பார்த்தா நம்மள மாதிரியே எல்லாரும் தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப ரொம்ப. அப்போ இதில் இருந்து விலகிட்டா பிரச்சனையே கிடையாது. விலகிறது ரொம்ப ஈஸி.
விலகிறது ரொம்ப ஈஸி. அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி சீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டா அது அப்படியே வந்து போயிடும். ஸோ உடனே அதுக்கு உண்டான வழிகள் என்னதோ நான் சொன்ன மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணுறதோ, இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கிட்டு கண்களை மூடி தியானம் செய்கிறதோ, இதெல்லாம் வந்து ஒரு கோவப்பட்டால் கூட சரி, நல்ல பச்சை தண்ணியில் குளிச்சு பாருங்கள், 2 3 நிமிஷம் 4 நிமிஷம் குளிச்சு பாருங்கள், அந்த கோவம் அப்படியே குறைஞ்சி போயிடும். இல்லையா, தண்ணி ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சு பாருங்கள். தண்ணி இஸ் அ வெரி பவர்ஃபுல். தண்ணியை பற்றி நம்ம பெருசாக நினைக்கல, ஆனால் தண்ணியோட மகிமை தெரியும் நமக்கு. எந்த கோயிலில் போனாலும் தீர்த்தமாக கொடுக்கறது முதல்ல தண்ணி தானே. ஸோ தண்ணிக்கு ச பவர் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி தண்ணியை குடிக்கிறீங்களோ அதுதான், எதை நினச்சி தலை குளிக்கிறீங்களோ அதுதான். இதுலேருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி குளிச்சு பாருங்கள், விடுதலை ஆகிடுவீங்க. ஸோ எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி குளித்தாலும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக நினச்சி குளித்தாலும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ குளிக்கும்போது சில பேருக்கு நிறைய தாட்ஸ் வந்திருக்கா. ஸோ நாளைக்கு வந்து குளிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், குளிக்கும்போது எங்கேயாவது மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஆடியோ கொடுக்கும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஆடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி குளிக்கும்போது எனக்கு அந்த ஷவரில் தண்ணி வரும். அப்படியே வந்து இன்றைக்கி என்ன ஆடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து அந்த தண்ணியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ நீ பாசிட்டிவாக தண்ணியை குடித்தாலோ இல்லை தண்ணி நம்ம தலையில் தெளிச்சுக்கிட்டாலோ அது பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சாலும் ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு மனுஷன் வேகமாக உங்ககிட்ட கோவப்பட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, கதவை புட்டு அடிக்கிறாரு. இப்போ அவரை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே விஷயம், நல்ல சில்லுன்னு தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க, முதல்ல பேசலாம், தண்ணி குடிங்க. நீங்கள் அந்த தண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறமா உட்காருவார். அதுக்கப்புறம் ஃபேன் காற்று பாருங்கள், அந்த பிரபஞ்சம் எங்கெல்லாம் வேலை செய்யுது பாருங்கள். நிலம் நீர் காற்று இல்லையா. ஸோ காற்றும் நீரும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய இதாக்குது, கூழாக்குது. அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவாங்க. அப்போது ஒரு பெரிய அளவில் அவங்க வராங்க உங்ககிட்ட சண்டை போட. இப்போது அந்த கோபத்தோட அளவும் அந்த சண்டையோட அளவும் வெறும் 50% மட்டும்தான் இருக்கும். வெறும் 50%. நீங்கள் தண்ணி எதுவுமே கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கும் பேசுனீங்கன்னா 100% அங்கே சண்டை பெருசாகும். ஆனால் இங்கேயும் 50% அவர் கூலாவார். இது நடக்குது. அதுக்கு தான் பெரியவங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க, யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி தண்ணி குடிக்கணும், தண்ணி கொடுக்கணும். இந்தாங்க தண்ணி குடிங்க. நாம் இப்போ மரியாதையே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா, அந்த ஒரே வந்தாங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் வச்சுக்கிட்டே நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். யார் வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடு. அது நம்ம சொம்புலையோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றி கொடு, இல்லை சொம்பையும் டம்ளர்லேயும் வச்சுடு. எடுத்தவொடனே அந்த டப்பா கிளாஸில் அந்த பாட்டிலில் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய உபசரிப்பு முறை. ஆனால் இப்போது வரவங்கள வானும் சொல்லலை, வந்தவங்கள உக்காருன்னு சொல்ல, உக்காந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு தோணலை. ஸோ எதுவுமே தோணலைப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த தண்ணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது. யாராக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை வீட்டுக்கு அவங்க சும்மா வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க, ஓகே, வீட்டுக்கு உங்கள்கிட்ட பேசுனா ஜஸ்ட் தண்ணி குடிங்க, தாங்க தண்ணி குடிங்க, குடிக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பேசுங்க. சண்டைக்குன்னு வரவங்கிட்ட நிச்சயமாக அந்த தண்ணியை கொடுக்கணும். அந்த தண்ணியை நீங்கள் சாயப்பட பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. நல்ல செய்தி வரட்டும் இவர் மூலமானு சொல்லுங்கள்.
நல்ல செய்தி நிச்சயமாக ஒரு 100% வரும். ஸோ இந்த தண்ணீர் அப்படின்றது நம்ம அன்பே சாயில் என்றைக்குமே இதை மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுக்கோங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த 2 விஷயங்கள் எப்போ அதிகமாக வந்தாலும் நீங்கள் தண்ணி குடிங்க, இல்லை குளிங்க, உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக சாயப்பா ரொம்ப பெருமைப்படுவார். என் குழந்தைங்க எந்த மோசமான எண்ணங்களை கொஞ்சம் விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையே மாற்றி கொடுப்பார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நானும் பேசிட்டேனே, பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பேசிட்டீங்கன்னு கில்ட்டி ஃபீல் ஆகிறதுக்கு பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுங்களேன், அது பரவாயில்ல தானே. ஐயோ நான் பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுமா? சரி, வந்தது பேசியாச்சு, என்னமோ நடந்துச்சு, ஓகே. பட் இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். யார் என்ன பேசினா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய புனிதத்துவம் இந்த விஷயத்தால் கெட்டு போகுது. சாயப்பா இதை விரும்பலை. இது ரொம்ப அடி மனசில் அளவுக்கு அதிகமாக இந்த விஷயத்தை வைக்கணும். இதை வச்சுட்டா நம்ம வாழ்க்கையில் வெல்லலாம். இதை 1 நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் பத்தாதுங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். அப்போது இதை தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 விஷயத்தை, இது கோபத்தையும் காமத்தையும். நம்ம பேசக்கூடிய டாப் டைட்டிலே தான், கோபமும் காமமும். இந்த 2 விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாழும் ஞானியாக மாறுவீங்க. பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிறைய சாயப்பா நடத்தி வச்சு உங்களை பெரிய அளவில் உயர்த்தி தொடர்ந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். இப்படி ஒருவேளை உனக்கு தந்தை மடியில் உட்காரணும்னால் காட்டுக்கு போய் பகவானை குறித்து தபஸ் பண்ணி அவருடைய அருள் பெற்று கொண்டு வந்து அப்புறம் தந்தையார் மடியில் உட்காரலாம்னா ரொம்ப கோபம் வந்துருது இந்த பிள்ளை. தந்தை அம்மா சொன்னதெல்லாம் கேட்க அவ சொல்லிட்டா, நேர காட்டுக்கு போ, 2 விஷயம் சொல்லியிருக்கா, அவன் மாற்றாந்தாய், பகவான ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா, அவ மடியை குறித்து தியானம் பண்ணு. ஆனா இந்த 2வது சொன்ன எனக்கு தெரியல, அவரை தியானம் பண்ணா கடவுளுடைய மடி. இப்போ அவருடைய மடியே கிடைச்சிருச்சுன்னா முக்தியே அடைஞ்சிட போறோம்னு இங்க பிறக்க வேண்டியது இல்லை. மகனே போ, நாமெல்லாம் கூடாது, நீ திரும்ப நாட்டுக்கு போ, உனக்கெல்லாம் தபஸ் எல்லாம் பண்ண முடியாது, நீ சின்ன பிள்ளை, வயசு 6 வயசு குழந்தை தவம் புரியறதுக்கு காட்டுக்கு போறச்சே தடுத்தார்கள். நாரதர் ஒருத்தர் தான் நிறுத்தி சொன்னார், உனக்கு 12 நமஹா பகவதே வாசுதேவாய. சென்றான், ஒரு கால கீழே நிற்கிறான், ஒரு கால மேல தூக்கிக்கிறான். அப்படி பூமி இப்படி சாயிருது, இடது கால அழுத்தச்சே பூமி இப்படி சாயிருது. அதுக்கப்புறம் பட்டினி கடந்துதானே தவம் புரிவார்கள். அவர் செய்ய ஆரம்பித்தது, கதிபதிகி ராஜலட்சுமி மனாதிருத்திய புத்திரமேவாங்க சிந்தையன் திருராத்திராந்தே முழுக்க அப்படி காய் கனி பழ வகைகளை உண்டான். 3 ராத்திரிக்கு ஒரு தரம், அவ்வளவுதான் அவன் சாப்பிட்டதான். 3வது மாசம் வந்தது, 9 நாளைக்கு 9 நாளைக்கு ஒரு தரம் தண்ணீரை மட்டும் குடித்தான். 4வது மாசம் வந்தது, பால் மட்டும் குசித்தான். 5வது மாசம் வந்தது, அனைத்து மூச்சையும் புலன்களையும் அடைத்து பட்டினியே கிடந்தான். 6வது மாசம் பகவான் கண் முன்னாடி நாற்காலி பயம் அதிகம். பகவான் பார்த்து, இந்த துருவன் தபஸ் பண்றான், என் பதவிக்கு ஆபத்து உனக்காகத்தான் வருவான்னு நினைச்சிருக்கிய, எனக்காக வர்ற உலகத்துல யாரோ உன் பதவிக்கு ஒரு ஆபத்து இல்லைன்னு அனுப்பித்தார். கருட வாகனத்தில் அமர்ந்தார். சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு நீண்ட கிரீடத்தை தரித்து